டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சசிவி ராமன் அவர்களை பற்றி அவர் நோபல் பரிசு வாங்கினவர். பிசிக்ஸில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கார். இது பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர வெங்கட்ராமன் 7 நவம்பர் 1888 திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார். பின்ன சின்ன வயசுலேயே அவரோட குடும்பம் விசாகப்பட்டினத்திற்கு குடிபெயர்ந்தது. அவரது தந்தை கணித மற்றும் இயற்பியல் ஆசிரியராக இருந்தார். அதனால இவர் இயற்பியல்லையும் கணிதத்திலையும் மிக அதிகமான ஆர்வம் கொண்டவர். அதுவும் பிசிக்ஸ்ல ரொம்ப ஆர்வம். விசாகப்பட்டினத்துல உள்ள சென்ட் அலாய்சியஸ் அப்படிங்கிற ஆங்கிலோ இந்தியன் ஹைஸ்கூல்ல படிச்சாரு. அவர் மிகவும் திறமையான மாணவர். சுமார் 11 வயசுலயே மெட்ரிகுலேஷன் தேர்வை இவர் முடிச்சாரு. 13 வயதுல பாத்தீங்கன்னா அவர் FA அப்படியே ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற தேர்வையும் 13 வயதிலேயே ஸ்காலர்ஷிப்புடன் முடித்தார். அதன் பிறகு சென்னை பிரசிடென்சி காலேஜில் சேர்ந்தார். அதுல பிசிக்ஸ்ல ரொம்ப அவருக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். அது 1904 BA பிசிக்ஸ், அந்த காலத்துல BSc கிடையாது, BA பிசிக்ஸ் அதுல கோல்டு மெடல் பெற்றார். அப்புறம் MA பிசிக்ஸ் 1907 அதே பிரசிடென்சி காலேஜில் படிச்சார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த காலத்துல இன்றைய BSc பிசிக்ஸ் MSc பிசிக்ஸ் எல்லாம் கிடையாது, என்ற பட்டங்கள்ல வழக்கத்துல இல்ல. ராமன் BA மற்றும் MA பட்ட பெயர்களில் பிசிக்ஸ் முடித்தார். ஆனால் அவரது முக்கிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் எங்க PhD செஞ்சாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். சசிராமன் அப்படிங்கிற ஒரு PhD செய்யல. அவருக்கு வெளிநாட்டுல இருந்து சென்று ஹையர் ஸ்டடிஸ் ஆராய்ச்சி செய்யும் வாய்ப்பு இருந்தாலும் உடல்நல காரணத்தால இங்கிலாந்து அவரால் செல்ல முடியல. BSc படித்தால்தான் சயின்டிஸ்ட் ஆக முடியும், PhD செய்தால்தான் நோபல் பரிசு பெற முடியும் அப்படிலாம் கிடையாது. CV ராமன் இந்தியாவிலே கல்வி கட்சி PhD இல்லாமலேயே உலகின் மிக உயர்ந்த அறிவியல் விருதான நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் அவர் வென்றாரு. 1930 ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிப்பாக பிசிக்ஸுக்கான நோபல் பரிசு அவர் பெற்றாரு. மாணவர்களே, நாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல முக்கியமா இந்த பிசிக்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும்.